வாமா ஷீலா, உங்க பத்ரா மேடம் லீவ் போட்டா கூட அவங்கள சும்மா விட மாட்டீங்க போல இருக்கு. இல்லம்மா, நான் மேடத்தை சும்மா தான் பார்க்க வந்தேன். வேலை விஷயம்லாம் ஒண்ணும் இல்லம்மா. மேடமே ரெஸ்ட்ல இருக்காங்க. அவங்கள போய் நான் டிஸ்டர்ப் பண்ணுவேனா? நம்பலாமா அவங்க 2 பேரையும்? வேணும்னா நீங்களும் எங்க கூட வந்து உட்கார்ந்துட்டு நாங்க என்ன பேசுறோம்னு கேளுங்க. ஆளை விடுமா, எனக்கு நிறைய வேலை இருக்கு. உங்க மேடம் உனக்காதான் காத்துட்டு இருக்காங்க, உள்ள போ. சரிங்கம்மா. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் ஷீலா. என்ன வாசல்லயே சிஐடி விசாரணை போல இருக்கு? என்ன இருந்தாலும் அம்மா இல்ல மேடம், அவங்க அப்படிதான் இருப்பாங்க. நான் உங்களை நல விசாரிக்க வந்திருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அபிஷியலா பார்க்க வந்தேன்னு தெரிஞ்சா அவ்வளவுதான், உள்ளேயே விட்டுருக்க மாட்டாங்க. அந்த லா காலேஜ் பொண்ணுங்களோட பேக திருடினவங்களோட அடையாளம் தெரிஞ்சதுன்னு போன்ல சொன்னியே. எஸ் மேடம். அந்த இமேஜ் இருக்கா? ஆமா மேடம், வண்டி ஓட்டிட்டு வந்தவனோட இமேஜ் மட்டும் கிடைச்சிருக்கு. இந்தாங்க மேடம். மேடம், உடம்ப பாத்துக்கங்க மேடம். வேலை எல்லாம் ஒழுங்கா நடந்துட்டு இருக்கு. நீங்க வேலையை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க. நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க மேடம். தேங்க்ஸ்மா. இந்தாங்க மேடம். இவன் யாருன்னு தெரிஞ்சுதா ஷீலா? இல்ல மேடம், நம்ம ஸ்டேஷன் ரெக்கார்ட்ஸ்ல கூட தேடி பார்த்துட்டேன். இவன் முகத்தை மேட்ச் பண்ற போட்டோ இல்ல மேடம். இவனோட வண்டி நம்பரை வச்சு ட்ரேஸ் பண்ண முடிஞ்சுதா? பைக் நம்பரை வச்சு விசாரிச்ச மேடம், அது ஒரு போலி நம்பர் பிளேட். வரிசையா நிறைய இமேஜஸ் இருக்கு மேடம், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சிக்னல்ல எடுத்தது. ஷீலா, இங்க பாரு. ஷீலா, போன் நல்லா இருக்கே. எஸ் மேடம். நல்லா மெமரி இருக்கும் போல இருக்கே. ஆமா, என்ன மாடல் இது? நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். சும்மா சொல்லக்கூடாது, சீரியஸா போட்டோ கிளாரிட்டிலாம் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த போட்டோல இருக்கிற பைக்கை மட்டும் பாரு. இந்த 2 போட்டோல இருக்கிற பைக்கும் வேற வேற. இந்த 2வது பைக்கோட நம்பர் எப்படியும் எந்த சிக்னல் சிசிடிவி கேமராலயாவது நிச்சயம் ரெஜிஸ்டர் ஆயிருக்கும். செக் பண்ணிடுங்க. ஆமா மேடம், நீங்க சொல்றது கரெக்ட். ரெண்டும் வேற வேற பைக். நானும் தான் வீடியோ ஃபுட்டேஜ் பார்த்தேன், ஆனா என் கண்ணுல படவே இல்லையே மேடம். நீங்க பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டீங்க. இதெல்லாம் சாம்பிள் இமேஜஸ் தான் மேடம். நம்ம ஸ்டேஷன்ல சிசிடிவி கேமரால எடுத்தது இருக்கு மேடம். நான் அதை செக் பண்ணிட்டு அந்த பைக் நம்பர் என்னன்னு ட்ரேஸ் பண்ணி சொல்றேன் மேடம். தேவைப்பட்டா நம்ம ஸ்டேஷன்ல உள்ள மத்தவங்க சப்போர்ட்டையும் வாங்கிக்கோங்க. ஓகே மேடம். அப்புறம் என்ன அட்டாக் பண்ணவங்கள பத்தி ஹாஸ்பிட்டல் உங்ககிட்ட சொன்னேனே, அத பத்தி ஏதாவது விவரம் தெரிஞ்சுதா? ஒரு நாள் டைம் கொடுங்க மேடம். நீங்க கொடுத்த விவரங்களை வச்சு கிட்டத்தட்ட நெருங்கிட்டேன். கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்றேன். ஓகே ஷீலா, யூ ஹேவ் டன் a good job. தேங்க்யூ மேடம். சீக்கிரம் உடம்பு தேறிவாங்க. நான் இப்போ பெட்டரா ஃபீல் பண்றேன் ஷீலா. அப்பாவும் அம்மாவும் தான் என்ன நடக்க விட மாட்டேங்கிறாங்க. அவங்க சொல்றதையும் கேட்டுதானே ஆகணும் மேடம். நான் கிளம்புறேன். நீங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க. ஓகே ஷீலா, இந்தாங்க. தேங்க்ஸ் மேடம். வரேன் மேடம். பாய். சரிம்மா, நான் கிளம்புறேன். நல்லா விசாரிச்சாச்சா? ஆமாம்மா. அடுத்து எப்ப பத்ரா கிட்ட விவரத்தை எல்லாம் கொண்டு வர போற? என்னம்மா கேக்குறீங்க? எனக்கு புரியலையே. நீ நல்லா விசாரிக்க வந்த, அத நான் நம்பணும். நீங்க 2 பேரும் நினைச்சீங்க பாருங்க. என் பொண்ணு போலீஸ்னா நான் அவளுக்கு அம்மா. இதுல புது போனுன்னு போய் வேற. வீட்டையும் போலீஸ் ஸ்டேஷன் ஆக்காம விட மாட்டீங்க போல இருக்க. நல்ல வேளை பத்ராவோட அப்பா வீட்ல இல்ல.
இருந்திருந்தா உங்க 2 பேரையும் உண்டு இல்லைன்னு பண்ணிருப்பாரு. அடுத்த தடவை வரும்போதும் அவங்க அப்பா இல்லாத நேரமா வந்து உங்க மேடத்தை பாரு. என்ன வீணா போய் சொல்லிட்டு இருக்க வேண்டாம் பாரு. சரிம்மா, நான் கிளம்புறேன். ம். ஏன்பா, கஸ்தூரி அப்பா பணம் தர மாட்டேன்னு சொன்னதுனால வருத்தப்படுறீங்களாப்பா? இல்ல உமா மகேஸ்வரி, திருவேங்கடம் எனக்கு உதவி பண்றதுக்கான வாய்ப்பை இழந்துட்டார். அவர் எனக்கு இந்த நேரத்துல பணம் கொடுத்திருந்தாருன்னா அவருக்கு நான் வேற வகையில் சப்போர்ட் பண்ணிருப்பேன். என்கிட்ட பணம் இல்ல, அதனால அவர்கிட்ட நான் கேட்டு நிக்கிறேன்னு என்ன அவரு குறைவா எடை போட்டுட்டாரு. பரவாயில்ல, இதுல எனக்கு ஒன்னும் கவலை இல்ல, நஷ்டம் அவருக்கு தான். அப்பா, பத்ரா விஷயத்துல கஸ்தூரியோட அப்பாவை நம்பி நீங்க இறங்கி இருக்க கூடாது. நான் எதையுமே யோசிச்சுதமா செய்வேன். பத்ரா குணமாகி வந்ததுக்கு அப்புறம் முதல்ல தன்னை அடிச்சவங்க யாருன்னு தான் விசாரிப்பா. அன்னைக்கு இந்த திருவேங்கட தான் மாட்டுவாரு. நான் சொல்லிதான் செஞ்சேன்னு அவரு சொன்னாலும் அதுக்கு என்ன ஆதாரம் இருக்க முடியும்? இன்னைக்கு அவர் எனக்கு பண உதவி செஞ்சிருந்தா நான் அவரை காப்பாத்திருப்பேன். ஆனா அவரு அதுக்கு இடம் கொடுக்கவே இல்லையே. இப்போ பணத்துக்கு என்ன பண்றதுப்பா? இன்னும் உன் அப்பாவோட பலம் உனக்கு தெரியல உமா மகேஸ்வரி. எனக்கு உதவி செய்யறதுக்கு பல பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. அது அவங்க கடமையும் கூட. நான் தான் சொன்னேனே, பணத்தை தேடி நாம போக வேண்டாம், பணம் நம்மளை தேடி வரும். ஒரே ஒரு போன் கால் போதும். இப்ப பாரு, ஹலோ. நான் காசி விஸ்வநாதன் பேசுறேன். நல்லா இருக்கேன். சரி, நேரடியா விஷயத்துக்கு வரேன். நீங்க எனக்கு நன்றி கடன் செலுத்த கடமைப்பட்டிருக்குன்னு அடிக்கடி சொல்லுவீங்கல்ல, இப்ப அதுக்கான நேரம் வந்திருக்கு. எனக்கு உடனே 5 கோடி ரூபாய் பணம் வேணும். ஆமா, 5 கோடி தான். ஓ, 5 கோடி யோசிக்கிறீங்களா? அன்னைக்கு நான் உங்களுக்கு உதவி பண்ணலனா இன்னைக்கு நீங்க வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போன தொழிலதிபர்கள் லிஸ்ட்ல சேர்ந்திருக்க முடியாது. எப்பவுமே பழச கிளறது எனக்கு பிடிக்காது. அதனால இதோட நிறுத்திக்கிறேன். இல்ல நான் என்னென்ன உதவிகள் செஞ்சேன்னு சொல்லட்டுமா? வேண்டான்னு நினைக்கிறேன். ஆமாம். இல்ல, வீட்டுக்கெல்லாம் வேண்டாம், நான் சொல்ற இடத்துக்கு கொண்டு வாங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். நீங்க ரெடி பண்ணிட்டு சொல்லுங்க, நான் இடத்த சொல்றேன். பார்க்கலாம். பணம் ரெடி உமா மகேஸ்வரி. நான் போட்ட திட்டப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. சீக்கிரம் இந்த பிரச்சனையில இருந்து நாம வெளியே வந்துடலாம். எவ்வளவு பெரிய சிக்கலா இருந்தாலும் நீங்க ரொம்ப ஈஸியா சரி பண்ணிடுறீங்க. எனக்கு நீங்க பெரிய இன்ஸ்பிரேஷன் பா. வா விநாயகம். என்ன சீக்கிரம் வந்துட்டு போல இருக்க? ஆமாப்பா. என்ன எங்களே பார்த்துக்கிட்டு இருக்க? ஏதாவது சொல்லணுமாப்பா? இல்லப்பா, சீக்கிரமா வந்ததுனால உங்ககிட்ட கொஞ்சம் பேசிட்டு போலான்னு வந்தேன். நீங்க 2 பேரும் ஏதோ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல விநாயகம், சும்மா தான் பேசிட்டு இருந்தோம். அப்பா அவருடைய பழைய ஃப்ரெண்ட்ஸை பத்தி பேசிட்டு இருந்தாரு. ஓ, கஸ்தூரியோட அப்பா உங்களை பார்த்துட்டு போனாருன்னு கஸ்தூரி சொன்னாப்பா. ஆமாமா, வந்தாரு. ஏதோ அவருக்கு உதவி ஒன்று செய்யணும்னு சொன்னாரு. நான் பார்க்கலான்னு சொல்லியிருக்கேன்.
ஓ, நான் என்னவோ நினைச்சப்பா. சரிப்பா, நீங்க பேசுங்க. நான் வேணா அப்புறமா வரேன்ப்பா. அக்கா, ஆ? உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது சொல்லுங்கக்கா, நாம பேசலாம். இப்பவே சொல்லு விநாயகம். சும்மா சொல்லு. அப்பாக்கு தெரியாத விஷயம் என்ன இருக்கு? நீங்க ஜாக்சன் ஒருத்தனை பத்தி டீடைல்ஸ் கலெக்ட் பண்ண சொன்னீங்க. நான் என் சோர்ஸ் மூலியமா அவனை பத்தின சில விஷயங்களை கேதர் பண்ணியிருக்கேன். என்னன்னா, அவனோட சிம் கார்டு அவனோட பேர்ல இல்லக்கா. அதுல கொடுத்துருக்கிற அட்ரஸ்லயும் இப்ப யாரும் இல்லக்கா. அப்புறம் அவன் சென்னை லிமிட்டுக்குள்ள அடிக்கடி டிராவல் பண்ணிருக்கான். இன்னும் அவனை பத்தி விசாரிக்க சொல்லியிருக்கேன். அவன் அடிக்கடி ஃபோன் பண்ணி ஏதாவது தொல்லை கொடுக்குறானக்கா உங்களுக்கு? ஏன்னா அவன் உங்களுக்கு கால் பண்ணியிருக்கிற ரெக்கார்ட்ஸும் இருக்கு, அதான் கேட்குறான். அவன் ஒரு ஆர்வ கோளாறு, அவ்வளவுதான் விநாயகம். இப்ப அவனை பத்தி எனக்கு டீடைல்ஸ் ஒன்றும் தேவையில்ல. எனிவே தேங்க்ஸ். பரவாயில்லக்கா, வேற ஒன்றும் பிரச்சனை இல்லையே? இல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ கவலைப்படாத விநாயகம். ஓகேக்கா, வரேன்ப்பா. போயிட்டு வாப்பா. விநாயகத்துக்கு ஏதாவது சந்தேகம் வந்துட போதுமா? அவனுக்கு சந்தேகம் வந்துருச்சுப்பா. இனிமே அவனுக்கு விளக்கம் கொடுத்து சமாளிக்க முடியாது. நம்மள மீறி விநாயகம் எதுவும் செய்ய முடியாது. நாம இத முதல்ல சரி பண்ற வேலையில இறங்கலாம். சம்மந்தி அம்மா, சொல்லுங்க சம்மந்தி. நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். பத்ரா நல்லா இருக்காளா? பத்ராவும் நல்லா இருக்கா சம்மந்தி. நாங்க பத்ரா பார்க்க வந்துகிட்டே இருக்கோம். வாங்க வாங்க சம்மந்தி, நான் பத்ரா கிட்ட சொல்லிடுறேன். சரி. பத்ரா, பத்ரா, உன் மாமியார் ஃபோன் பண்ணியிருந்தாங்க. இப்போ உன்னை பார்க்க வராங்களா? எப்போ வராங்கம்மா? வந்துகிட்டே இருக்காங்களா? சமந்தி, பத்ரா, அவங்க வந்துட்டாங்க. இந்த வரேன். வாங்க சம்மந்தி, வாங்க. வாங்க மாப்பிள்ள. எப்படி இருக்கீங்க சமந்தி? அம்மா, எங்க பத்ராவோட அப்பாவை காணோம்? அவரு ஆபீஸ் போயிருக்காரு. நீங்க வரது தெரிஞ்சிருந்தா அவரை லீவ் போட சொல்லியிருப்பேன். இப்ப வர நேரம் தான் சம்மந்தி. எதுக்கு லீவ் எல்லாம் போட்டுக்கிட்டு? நாங்க பத்ரா பார்த்துட்டு போலான்னு வந்தோம். இருக்கா இல்ல? இருக்கா சம்மந்தி, உங்களுக்காக தான் எதிர்பார்த்துட்டு இருக்கா. வாங்க வாங்க மாப்பிள்ள. அத்தை, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா, உட்காரு. உடம்பு எப்படி இருக்கு பத்ரா? பரவாயில்ல அத்தை, காயும் நல்லா ஆறிட்டு வருதுன்னு டாக்டர் சொன்னாரு. நல்லதுமா, ஏதோ கடவுள் புண்ணியத்துல இதோட முடிஞ்சதே. நீயும் ஓய்வு ஒழிச்சு இல்லாம ஓடிக்கிட்டு தானே இருந்த. இது ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு கிடைச்ச வாய்ப்புன்னு நினைச்சுக்கோ. நல்லா ரெஸ்ட் எடு. சரிங்க அத்தை. நான் உனக்கு ஏதாவது வாங்கிட்டு வரலான்னு இவனை கடைக்கிட்ட நிப்பாட்ட சொன்னேன். அவன் என்னமோ ஓடுற ட்ரெயின்ல இருந்து குதிக்கிற மாதிரி வண்டி ஓட்டிக்கிட்டு இங்க வந்துட்டான். கடையில எங்கேயாவது நிப்பாட்டுன்னு சொன்னா அவங்க வீட்டுல அவளுக்கு எல்லாம் இருக்கும், முதல்ல அங்க போயிடலாம் அப்படின்னு என்னை இங்க இழுத்துட்டு வந்துட்டாமா. அவ்வளவு அவசரம்.
சம்பந்தி வாங்க காஃபி சாப்பிடலாம். ஆமா ஆமா வாங்க போலாம் போங்க. உடம்பு எப்படி இருக்கு பத்ரா? நேத்து தானே போன்ல கேட்டீங்க. அப்ப நான் வீட்டுக்கு போய் போன்லயே பேசவா? வேண்டாம் வேண்டாம், இங்கேயே இருங்க. உங்களை பார்த்ததும் இன்னும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு நீங்க வரேன்னு சொல்லவே இல்ல. நானே உன்னை வந்து பாக்குறது எப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அம்மா உன்னை பாக்குறதுக்கு கிளம்பிட்டு இருந்தாங்க. நான் உங்களை கொண்டு வந்து விடலாமான்னு கேட்டேன். அம்மா சிரிச்சுக்கிட்டே சரி வான்னு கூட்டிட்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாம அடிக்கடி வந்தா உங்க அப்பா அம்மா என்ன நினைப்பாங்கன்னு தான் அடிக்கடி நான் வராம இருந்தேன். அது சரி, நீங்க என்ன பார்க்க வரீங்க? இதுல என்னோட அப்பா அம்மா நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? நீங்க எப்ப வேணாலும் வரலாம். அம்மா நீ இப்ப நம்ம வீட்டுக்கு வர பத்ரா? இப்பவே கூட்டிட்டு போங்க, நான் வந்துடுறேன். இல்ல நல்ல நாள் பார்த்து தான் கூட்டிட்டு வரணும்னு அம்மா சொல்லியிருக்காங்க. உன்கிட்ட ஒன்று சொல்லணும். ரூம்குள்ள போனாவே உன் ஞாபகமாவே இருக்கு பத்ரா. நீ இல்லாதப்பதான் உன்னோட அருமை தெரியுது. வீட்டுல குழந்தைங்க வேற அடிக்கடி ரூம்குள்ள வந்து சித்தப்பா சித்தியை சீக்கிரம் கூட்டிட்டு வாங்கன்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. எங்க அம்மா தினமும் 10 தடவையாவது பத்ராவை கூட்டிட்டு வந்துடலாமா அப்படின்னு கேட்டுட்டே இருக்காங்க. எல்லாரும் வாயை விட்டு சொல்லிடுறாங்க. என்னாலதான் வெளியே சொல்ல முடியல. எனக்கு அவங்கள பார்த்தா பொறாமையா இருக்கு பத்ரா. உன்னை மிஸ் பண்றோன்னு அவங்க வெளிப்படையே என்கிட்ட சொல்றாங்க. நான் யார்கிட்ட சொல்றத? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கார்த்தி. நானும் உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன். வாங்க சம்பந்தி. நான் வந்த உடனே கேட்டேன், நீங்க ஆபீஸ் போயிருக்கிறதா சொன்னாங்க. என்னங்க பத்ராவை வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும். நாங்க எப்போ கூட்டிட்டு போட்டோம்னு கேட்டாங்க. சம்பந்தி நான் சொல்றேனேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. பத்ரா உங்க வீட்டு மருமக. அவளை உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போற எல்லா உரிமையும் உங்களுக்கு இருக்கு. ஆனாலும் என்னோட பொண்ணு மேல உள்ள அக்கறையினால சொல்றேன். நான் அவ கொஞ்ச நாள் இங்கேயே இருக்கட்டும். சம்பந்தி நீங்க எதை மனசுல வச்சுக்கிட்டு இப்படி வந்து பேசுறீங்கன்னு எனக்கு தெரியல. எல்லாம் கூடி வந்திருக்கிற நேரம். இப்பதான் நானும் இவங்களும் இதை பத்தி பேசிட்டு இருந்தோம். பத்ரா இந்த நேரத்துல எங்க வீட்டுக்கு வர்றது பல வகையில நல்லது. அடுத்து கொஞ்ச நாள்ல அவ சந்தோஷமான செய்தியோட உங்க வீட்டுக்கு திரும்பி வரட்டுமே. அப்ப நீங்க எப்ப சொல்றீங்களோ அப்ப நாங்க வந்து கூட்டிட்டு போறோம். நீங்களும் மாப்பிள்ளையும் நல்ல மனசோட பத்ராவை பார்த்துப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா அவ நிம்மதியா இருப்பாளான்னு நான் இங்க பயந்துகிட்டே இருக்க வேண்டியிருக்கும். தயவு செஞ்சு அவ இங்கேயே இருக்கட்டும் சம்பந்தி. என்னங்க உங்களுக்கு என்ன ஆச்சு? அவங்க ரொம்ப மரியாதையா அன்பா பத்ரா மேல இருக்கிற அக்கறையில பேசிட்டு இருக்காங்க. நீங்க என்னங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க? நானும் என் பொண்ணு வாழ்க்கை மேல உள்ள அக்கறையில தான் சொல்றேன் சுஜாதா. இதுக்கு மேல என்ன ஒண்ணும் கேட்காத. பத்ரா இப்போதைக்கு அங்க போக வேணாம், அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இருங்க. என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க சம்பந்தி. நாங்க ரொம்ப சாதாரண குடும்பம். எங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா ஆதரவுக்குன்னு யாரும் கிடையாது. என் பொண்ணு போலீஸ் தான், தைரியசாலி தான். ஆனா அவ அடிபட்டு கிடக்கும் போது அவ போலீஸ்ன்றதும் தைரியசாலிங்கிறதும் உபயோகப்படல சம்பந்தி.
இந்த உலகத்துல வாடுறது கஷ்டம் இல்ல சம்பந்தி. ஆனா யார் மனசுல என்ன இருக்குன்னு தெரியாம வாழறதுதான் கஷ்டம் சம்பந்தி.